ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் சிறந்த அறிவை பயன்படுத்து. உணர்ச்சியையும் அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தினால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதிக நேரத்தை தியானத்தில் செலவிட வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றேன். நான் கற்றுத்தருகின்ற இந்த தியானம் என்பது கடவுள் மீது வைக்கின்ற நினைவு பற்றியதல்ல, உன் தொழிலின் மீது வைக்கின்ற நினைவு. எப்போதும் தொழிலை பற்றி சிந்தித்து அதை எப்படி விரிவுபடுத்தலாம், யார் யாரை பிடித்து எந்த வழியில் சென்றால் விரிவாகும், நட்டம் வராமல் இருக்க என்ன வழிமுறைகள், யார் யார் நமக்கு நன்மை செய்கின்றான், யார் துரோகம் செய்கின்றான், எந்த பொருளின் விற்பனை அதிகம், எந்த பொருளில் நட்டம் வருகிறது, யாரை பிடித்தால் நட்டத்தை தவிர்க்கலாம் என்றெல்லாம் கண்களை மூடி யோசித்து கொண்டிரு. அப்பொழுதுதான் வேலை சித்தியாகும். யார் ஒருவன் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றானோ அது அவனுக்கு சித்தியாவது நிச்சயம். ஆழ்ந்து யோசிக்கும்போது உனக்குள் வாசம் செய்கின்ற தேவர்கள் யோசனைகளை அளித்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்றும், தோல்வி குறித்து பயப்பட்டு கொண்டே இருந்தால் அதை கண்டிப்பாக அளிப்பார்கள் என்பதையும் அறிந்து கொள். ஆகவே எந்த நிலையிலும் சூழ்நிலைக்கு அடிமையாகாமல் உன்னை பார்த்துக்கொள். ஓம் சாய்ராம்.